இந்தியாவில் மிக மிக ரகசியமாக நடந்துகிட்டு இருக்கிற முக்கியமான நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின் தொழில்நுட்பத்தோட ஒரு முக்கியமான அப்டேட்டில் ஆரம்பித்து இந்தியாவோட மிக முக்கியமான ஏர் லான்ச் ஏவுகணையான ருத்ரம் சீரியஸோட ருத்ரம் 2 ஏவுகணையோட டெஸ்டிங்ல இருந்து கடைசியாக ரஃபால் நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம் வரைக்கும் இந்த 3 முக்கியமான செய்திகளை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்தியாவில் SSBN அப்படின்னு அழைக்கக்கூடிய நியூக்ளியர் கேப்பபிளான ஒரு சம்மரின் உருவாக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தெரியும். இந்த சம்மரினுக்கான அந்த நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம். இந்த நியூக்ளியர் ரியாக்டருக்கான தொழில்நுட்பத்தை நம்ம ரஷ்யர்கள் கிட்ட இருந்து வாங்கி, ரஷ்யன் என்ஜினியர்ஸோட அசிஸ்டன்ஸ் மூலமாக நம்ம உள்நாட்டில் 4 கப்பல்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். S1, S2, S3, S4 அப்படின்னு இருக்கும். இதில் S1, S2க்கு மட்டும் INS அரிஹாந்த், INS அரிகாத் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. S3, S4க்கு இன்ன வரைக்கும் எந்த விதமான பேரும் கிடையாது. முழுக்க சீக்ரெட்லேயே இருக்குது. எந்த சம்மரின் ப்ரோக்ராம் வந்து முடிச்சு எது வெளியே வந்திருக்கு, எது ஆப்ரேஷனலாக இருக்குன்னு சொல்லி எந்த தகவலையும் எங்கேயுமே அவங்க சொல்லலை. அண்ட் INS அரிஹாந்தோட லான்ச்சையுமே பெருசான செலிப்ரேட்லாம் பண்ணலை, சும்மா அதை அப்படியே லான்ச் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இந்தியாவோட ரகசியமான ப்ரோக்ராமில் இது ஒன்று. இப்போதைக்கு சேட்டலைட் இமேஜில் நம்ம பார்க்குறப்ப மொத்தம் 4 கப்பல்களில் 3 கப்பல்களை பார்க்க முடியுது. ஏன்னா INS அரிஹாந்த் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகி இந்தியன் நேவி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 கப்பலில் INS அரிகாத் அப்படின்றதும் INS அரிஹாந்த்ன்றதும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட 6000 டன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில். ஆனால் S3, S4 பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸ் அப்படின்றது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அது போக அதில் ஒரு ஹம்ப் இருக்குது. இந்த ஹம்ப்லாம் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா 3500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய K4 ஏவுகணைகளை தாண்டி அதை விட பவர்ஃபுல்லான அக்னி 5 ஏவுகணைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதையே நம்மளால் இந்த S3, S4 பொருத்த முடியுன்றது தான் அது காட்டுது. ஸோ ஏற்கனவே நம்ம உருவாக்கியிருக்க 2 சம்மரின்ஸை விட இந்த 2 சம்மரின்ஸோட சைஸ்ன்றது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் இதை நம்ம சேட்டலைட்லேருந்து வெளியான இமேஜஸ் மூலமாக மட்டும்தான் வெரிஃபை பண்ண முடியுதே தவிர இந்தியா எந்த விதமான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனையும் கொடுக்கவில்லை. அப்படி இருக்கிறப்ப ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இந்த மாதிரி மிலிட்டரி டெக்னாலஜியை பற்றி போடக்கூடிய ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த INS அரிகாத் அப்படின்ற 2வது நியூக்ளியர் கேப்பபிள் சம்மரின் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்றத ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. இப்போது இந்த நியூக்ளியர் சம்மரின்ஸை பொறுத்த வரைக்கும் இதை எப்போ உருவாக்குறாங்க, எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லி எந்த விதமான தகவலும் வெளிவரது கிடையாது. அதனால தான் பல காணொலிகளில் நான் 2 சம்மரின்னு சொல்லுவேன், 4 சம்மரின்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு சுத்தமாக தெரியாது எத்தனை ஆக்சுவலாக ஆப்ரேஷனில் இருக்குது அப்படின்னு. இப்போ வரைக்கும் 100% உறுதியாக நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா INS அரிஹாந்த்ன்ற ஒரு சம்மரினை நம்ம ஆப்ரேஷனலாக இந்த நியூக்ளியர் மிஷன்ஸில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். பட் INS அரிகாத் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சீ ட்ரையல்ஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் சீ ட்ரையல்ஸ் போகிறதுனால அந்த சம்மர் வந்து முழுக்க செயல்பாட்டுக்குள்ளே வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே ஆயுதங்களை நிரப்பணும், மிசைல்ஸை செட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணாங்களான்னு நமக்கு தெரியலை. அதனால் இந்த 2வது INS அரிகாத் அப்படின்றது இப்போது ஆப்ரேஷனில் இருக்கா இல்லையான்றது அஃபிஷியலாக இவங்க லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும். இந்த லான்ச் அப்படின்றது ஒரு ஈவெண்ட்டு தான், அதாவது ஒரு சும்மா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு இந்த லான்ச்சை நாங்கள் பண்ணுறோம், இந்த கப்பலை கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு அறிவிப்பாங்க. பட் உண்மையிலே வந்து கப்பலை என்னைக்கு கட்டி முடிச்சாங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த குறிப்பிட்ட ஜேர்னலிஸ்டோட அறிவிப்பின்படி இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே கவர்மெண்ட்டே வந்து இந்த கப்பலை நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம், நேவி இதை பயன்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு நியூஸு. இதை தாண்டி ருத்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை, போன வருஷம் நம்ம இந்த ஏவுகணையை பற்றி பேசியிருப்போம். இது ரொம்பவே ஒரு கேம் சேஞ்சரான ஏவுகணை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ரேடியேஷன், எதிரிகளோட ரேடார் நிலைகள் எங்கே இருக்குது அப்படின்றத தேடி போய் அடிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான் இந்த ருத்ரம். இதில் பாசிவ் ஹோமிங் ஹெட் இருக்குது. இந்த பாசிவ் ஹோமிங் ஹெட்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடார் அலைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய அந்த சிக்னலை மோப்ப முடிச்சுட்டு போகிறது. வழக்கமாக ஒரு ஏவுகணை எப்படி செயல்படும்னா அந்த ஏவுகணை ரேடார் அலைகளை வெளியிட்டு அந்த ரேடார் அலைகள் எங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுதுன்றதை பார்த்து போகும். பட் இது எந்த விதமான ரேடியோ வேவ்ஸை எமிட் பண்ணாமல் ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்கிற வேவ்ஸை எங்கேருந்து வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி போகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சீக்கிங் தொழில்நுட்பத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் எதிரிகளோட ரேடார் நிலைகள் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி மட்டுமே பயன்படுத்துவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் பல நேரங்களில் இந்த மாதிரியான ஏவுகணைகளை குழப்பறதுக்காண்டி ஃபேக்காக ரேடியோ வேவ்ஸை எமிட் பண்ணக்கூடிய டிவைசஸை பொருத்தி வச்சுருவாங்க. ஸோ இந்த டிவைசஸ் வந்து ஒரு ஒரிஜினல் ரேடார் எந்த மாதிரியான ரேடியோ அலைகளை வெளியிடுமோ அதே மாதிரி ரேடியோ அலைகளை வெளியிட்டு இந்த ஏவுகணையை தன் பக்கமாக ஈர்த்து விடும். ஸோ ஒரிஜினல் ரேடார் சேஃபாக இருக்கும், இந்த ஏவுகணை வந்து போலியான ரேடார் அடிச்சிடும். அப்படி போலியாக ஒரு ரேடார் இருந்து அது இந்த ரேடியோ அலைகளை எமிட் பண்ணுச்சுன்னா
ஒரிஜினல் ரேடாருக்கும் இதுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸையும் இந்த ருத்ரம் 2ல பொருத்தி வச்சுருக்காங்க. ஸோ ருத்ரம் 2 அப்படின்றது இந்தியன் விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும். அது மட்டும் கிடையாது, ருத்ரம் 2ல 2வது வேரியண்ட்டும் இருக்குது. 2வது ஏவுகணையை எதுக்கு உருவாக்குறாங்க அப்படின்னா ஓடுதளங்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு தான். எதிரிகளோட ஏர்பேஸில் இருக்கக்கூடிய ரன்வேஸை டேமேஜ் பண்ணலாம், இல்லை எதிரிகள் அவங்களோட போர் விமானத்தை ஹேங்கர்க்குள்ள நிறுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த போர் விமானத்தை அழிக்கலாம், அண்ட் எதிரிகளோட கமாண்ட் சென்டரை தாக்கி அழிக்கலாம். இப்படி பேசிக்காக இந்த மாதிரியான ரோலுக்குன்னு சொல்லி வேற ஒரு சீக்கரோடையும் ருத்ரமோட செகண்ட் வேரியண்ட்டையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் இன்ஃப்ராரெட் சீக்கர். ஸோ ஐஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜியில் வேலை செய்யக்கூடியது. ஸோ ஒரே நேரத்தில் 2 விதமான வேரியண்ட்ஸு PHH அண்ட் IIR அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜிஸ் 2 இன்வால்வ் பண்ணி இந்த ஏவுகணையை உருவாக்கியிருக்காங்க. இது இப்போதைக்கு நம்மளோட சுக்காய் Su-30 MK போர் விமானங்கள்லையும் அதுக்கடுத்து மிராஜ் 2000 போர் விமானங்கள்லையும் இண்டெக்ட் பண்ணுவாங்க. கடைசியாக தேஜஸ் மார்க் 1A விமானங்கள்லையும் இது இண்டெக்ட் பண்ணப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இந்த வருஷத்துக்குள்ள 16 தேஜஸ் MK1 விமானங்களை உருவாக்குற மாதிரியான அந்த ப்ரொடக்ஷன் அண்ட் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து இந்திய விமானப்படையோட எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போது கடைசியாக நம்ம ரஃபா பிளானுக்கு வரலாம். ரஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த இஸ்ரேல் தாக்கக்கூடாது அப்படின்னு இஸ்ரேலோட முக்கியமான நட்பு நாடுகள் ஆர் ஆலை ஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்கிற அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க ஏகப்பட்ட நாடுகள் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஸ்டில் ரஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட இடத்த தாக்கி அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான காய்களை அவங்க நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க பண்ணுறப்போ ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடந்து அதனால் மிகப்பெரிய அளவில் சிவிலியன் கேஷுவாலிட்டின்றது ஏற்பட்டுச்சு. இப்போது இந்த ரஃபா இன்வேஷனை பற்றி இஸ்ரேல் பேச ஆரம்பித்தப்பயே நம்ம ஒரு காணொலி போட்டிருப்போம். அந்த காணொலியில் தெளிவாக பேசியிருப்போம். ரஃபா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப கன்ஜஸ்டடான பகுதி. இந்த பகுதியில் ஒரு மிலிட்டரி ஆப்ரேஷனை பண்ணாங்க அப்படின்னா அது எந்த வகையிலையும் சரியாக இருக்காது, அது ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகாது, கண்டிப்பாக ரொம்ப மோசமான சிவிலியன் கேஷுவாலிட்டி இருக்குன்றதை பற்றி பேசியிருப்போம். அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த இடத்துல நிறைய பேர் கடந்த காணொலி கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது எப்படி நீ அம்மாஸ் பண்ணதை தப்புன்னு சொல்லலான்னு சொல்லி. நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அந்த பதிவின் கீழேயே ஒரு நபர் வந்து ஒரு கமெண்ட்டை போட்டிருப்பார். உன் வீட்டுக்குள்ளே புகுந்து உன் வீட்டில் இருக்கிற 8 பேரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ சும்மா இருப்பியா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்ன அதே எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என் வீட்டுக்குள்ளே புகுந்து 8 பேரில் 4 பேரை கொண்டுட்டான் அப்படின்னா மிச்சம் உள்ள 4 பேரை காப்பாற்றுறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணுமே தவிர 4 பேரை கொண்டுட்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி உயிரோடு இருக்கிற 4 பேரோட அந்த உயிரை பணைய வச்சு நான் இவங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துக்குள்ளே நான் போகக்கூடாது. அப்படி போனேன்னா நான் ஒரு முட்டாப்பையே. ஸோ பேசிக்காக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்தாகணும். இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரிக்கு இப்போ வரைக்கும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற மேற்கு நாடுகள் கிட்ட போய் நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்களேன், எதற்காண்டி இஸ்ரேல் இப்படி அநியாயமாக மக்களை கொள்ளுது அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஸ்டேட்மெண்ட் அக்டோபர் 7 நடந்த அந்த ஒரு சம்பவம் தான். ஸோ அந்த ஒரு சம்பவத்தை மட்டுமே தான் மையமாக வச்சு, அது ஒன்று மட்டும்தான் பாயிண்ட், அதை வச்சு மட்டும்தான் இஸ்ரேலுக்கு முட்டு கொடுக்க முடியும் அப்படின்றப்ப அதை செஞ்சது இவங்களோட தப்பா இல்லையா? இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரி ஒன்றும் சின்ன கண்ட்ரிலாம் கிடையாது. இந்த கண்ட்ரியால் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு எதிராக அவங்களோட மொசாடை வச்சு 10 வருஷமாக ஆப்ரேஷன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி. ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான பீப்புளும் இருக்காங்க இங்கே. இப்போது நான் சிம்பிளாக சொல்கிறேனே, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான நெத்தன்யாவுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ICC முடிவு பண்ணுச்சு. அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பையே அடுத்த ஸ்டெப்புக்கு போச்சு அப்படின்னா ICCயவே கலைச்சிருவோம் அப்படின்னு மேற்கு நாடுகள் சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஹவுத்தி ரீபல்ஸு இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் பகுதியில் மிகப்பெரிய அளவில் தாக்குதல்களை பண்ணி பல $1 பில்லியன் அளவுக்கு டெய்லி நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதையுமே மேற்கு நாடுகள் ஒரு பொருட்டாகவே மதிக்கலை, கவலையே படலை. நீங்கள் என்னன்னாலும் இங்கே பண்ணிக்கோங்கப்பா, உங்களை தடுக்கிற வேலையில் தான் நாங்கள் ஈடுபடுவோமே தவிர இஸ்ரேலோட அந்த உதவியை நாங்கள் நிறுத்த மாட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக நான் யூகேல இருக்கேன். லண்டனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாளைக்கு வந்து இயங்க முடியாத அளவுக்கு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. டோட்டலாக லண்டனே பிளாக் ஆயிடுச்சு. லண்டனுக்குள்ளே ட்ரெயின் கூட போகல. அந்த அளவுக்கு ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துச்சு காஜாவுக்கு ஆதரவாக. ஆனால் அப்படி நடந்துமே இன்ன வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியல இஸ்ரேலுக்கு எதிராக. அமெரிக்காவில் கொலம்பியன் யூனிவர்சிட்டியில் எத்தனையோ ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அப்படி இருந்துமே இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியை இவங்க வந்து அடிக்கிறாங்க அப்படின்றப்ப அதுக்கு அவங்களுக்கு வேலிடான ரீசன் இருக்கட்டுமே. நான் இல்லைன்னு சொல்லலை, இருந்துட்டு போட்டோம்.
எத்தனையோ வருஷங்கள் அவங்க குடும்பம் பண்ணாங்கன்னே வச்சுக்கலாம், உங்களோட பேச்சுக்கே நான் வரேன், அப்படியே இருக்கட்டுமே. ஆனால் அந்த கண்ட்ரியை இவங்க அடித்தாங்க அப்படின்னா திருப்பி அவன் அடிப்பான், அது வந்து அவன் கொடூரமாக இறக்கம் காட்டாமல் அடிப்பான் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாதா? ஸோ இந்த ஒரு விஷயத்தில் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயக்கம் அவங்கள அப்ரெஸ் பண்ணாங்கன்றதுக்காண்டி அவங்க திருப்பி அடிக்கிறத நான் தப்புன்னு சொல்லலை. பட் அவங்களோட மக்களோட உயிர் வந்து இதனால் பாதிக்கப்படும், இஸ்ரேல் அப்படின்ற கண்ட்ரி அடுத்து இறக்கம் காட்டாமல் அடிப்பான்றதை தெரிஞ்சும் அவங்க இதை பண்ணியிருக்காங்களே, இது வந்து ஒரு டாக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடந்த ஒரு மிஸ்டேக் அப்படின்றது தான் கடந்த காணொலியில் தெளிவாக நான் பேசியிருக்கேன். அண்ட் அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே கமெண்ட்டு தான் போட முடியும். அவங்க வந்து அந்த நாட்டோட நிலத்தில் வாழ்கிறதுக்காண்டி உரிமை இருக்குது, அவங்க சண்டை போடணும் அப்படின்னு. கமெண்ட்டு போடுறவங்க யாரும் கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சண்டை போட போகிறது இல்லை. சாக போகிறது அங்கே இருக்கிற மக்கள் தான், பாலஸ்தீனிய மக்கள் தான். அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் ஒரு அப்பா அவரோட குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாரு, அந்த குழந்தைகிட்ட மூளை இல்லை, லிட்டரலி இங்கே ஓட்டையாக இருக்குது. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணெல்லாம் திறந்து அந்த ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு பேசுங்க, சும்மா வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. சும்மா இஷ்டத்துக்கு வந்து கமெண்ட்டில் வந்து அவங்க சண்டை போடணும், அவங்க வந்து உயிரை கொடுக்கணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போதைக்கு அந்த இடத்துல போர் நிற்கணும், போர் நிற்கிறதுக்கு என்ன வேலையோ அதை தான் பார்க்கணும். அந்த நிலத்தை மீட்டெடுக்கிறத வந்து அடுத்து நம்ம யோசிக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த அடிப்படையை புரிஞ்சிக்காம சும்மா இஷ்டத்துக்கு பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஊன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது, இது நல்லா இருக்கா உங்களுக்கு? இல்லை, நான் சொல்கிறது வந்து லாஜிக்கலாக தானே இருக்குது. 4 பேரை கொண்டுட்டாங்க என் வீட்டுக்குள்ளே போகுது, இன்னும் 4 பேர் உயிரோடு இருக்காங்க. அப்போ அந்த 4 பேரை காப்பாற்றுறது தான் என்னோடய மொதல் ப்ரையாரிட்டி. அதை விட்டுட்டு 4 பேரை கொண்டுட்டான்றதுக்காண்டி அந்த 4 பேரோட உயிரை நான் பணையை வச்சு போய் அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க முடியுமா? இல்லை, நீங்கள் பேசுகிறது வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்ன நாடு தான் மொத்த மிடில் ஈஸ்ட்லேயும். ஸோ மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய மித்த கண்ட்ரிஸ்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிச்சு அப்படின்னா அந்த நாட்டை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட்ஸு நிறைய நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குது. ஈரான் இஸ்ரேல் மேலே ட்ரோன் லான்ச் பண்ணப்போ அதில் பல ட்ரோன்ஸை ஜார்டனோட ஏர்ஃபோர்ஸும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து தான் அடித்தாங்க, இஸ்ரேலை ப்ரொடெக்ட் பண்ணாங்க 2 பேரும். வாய் வழியாக என்ன தான் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்ட் அந்த பாலஸ்தீன மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு குரல் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நடக்கிறதே வேறு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரியை இந்த வகையில் கவுண்டர் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது. இதுக்கு வேறு வழிகள் இருக்குது. நான் அதுக்குன்னு நீங்கள் எதிர்க்கவே கூடாது, கடைசி வரைக்கும் அவன் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு தான் போகணும்லாம் சொல்லலை. வேறு ஏதாவது வழியை சூஸ் பண்ணுங்கள். இந்த வழியில் நீங்கள் சூஸ் பண்ணுறதுனால பாருங்கள் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நானே ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன், கிளம்பி போய் பாலஸ்தீனில் உள்ள சண்டை போடுங்க, போட்டுட்டு அப்போ இந்த பேச்சை பேசுங்க. இங்கே உட்காந்துட்டு நம்ம 1000 பேசலாம், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு. பட் ஆனால் கள நிலவரம் அப்படின்றது வேறு. அங்கே வந்து இறந்து போயிட்டுருக்கிற சிவிலியன்ஸ்னு சொல்கிறப்ப நான் வந்து பெண்கள், குழந்தைகள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேச தெரியாத குழந்தைகள், நடக்க முடியாத குழந்தைகள், சின்ன குழந்தைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த தருணத்தில் வந்துட்டு அவங்க வந்து இதை தான் பண்ணணும், அவங்க இன்னும் சண்டை போடணும், அவங்க வந்து அவங்களோட நிலத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து அநியாயம், அபத்தம். அங்கே இருக்கிற மக்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த போரை இறுதி முடிவு கொண்டு வரணும், வாரை ஸ்டாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ஒரு கான்வர்சேஷனாக நம்ம கொண்டு வரணும். அதுதான் நமக்கு இப்போ முக்கியமே தவிர, ஃபஸ்ட்டு அந்த லேண்டு அப்படின்றது பீப்புள் வேர் தே லிவ் தான். அதாவது பாலஸ்தீன் அப்படின்றது லேண்டை தாண்டி அந்த மக்கள், அதாவது அந்த பூர்வக்குடி மக்கள் வந்து உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா என்றைக்குனாலும் அந்த இடத்த மீட்டெடுத்துக்கலாம். மக்கள் உயிரோடு இல்லை அப்படின்றப்ப இடத்த மட்டும் மீட்டெடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இதுதான் வந்து என்னோடய கான்செப்ட்டு. இதுபடி தான் இது வந்து இப்படி நடக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் உலகத்தில் இருக்கிற எல்லாரோட கருத்துமே இது தான். நீங்கள் அரபு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களோட ஸ்பீச் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், அவங்களும் நான் சொன்ன விஷயத்தை தான் சொல்லுவாங்க. இப்போதைக்கு போகிற முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பை பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த மக்களோட உயிரிழப்பை தவிர்க்கிறதுக்கு உண்டான வேலையை மட்டும் பாருங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. ஸோ அதுதான் கரெக்டான வழி. இந்த வழியை தான் நம்ம பின்பற்றணும். ஸோ இதுதான் என்னோடய கருத்து, அவ்வளோதான். இதை அப்படி சிம்பிளாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த காணொலிக்கு கீழே கண்ட மணிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இது வந்து என்னைய ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுச்சு. இது வந்து சுத்த மனிதாபிமான அற்ற செயலில் வந்து அவங்க இஸ்ரேல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன்.
தவறாக இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சிடுங்க. ஸோ இந்த காணொலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வணக்கம். நன்றி, வணக்கம்.